எடப்பாடிக்கு முழு ஆதரவு, செங்கோட்டையன் திடீர் அறிவிப்பு, மகிழ்ச்சியில் தொண்டர்கள். இந்த மாதிரி தினம் தினம் வெளியாகக்கூடிய அதிமுக சம்பந்தமான அனைத்து விதமான அரசியல் தகவலையும் நீங்க உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கங்க. அப்படி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்றதுக்கு மட்டும் மறந்துடாதீங்க. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம அனைவருக்குமே தெரியும். தற்போது அடுத்த கட்ட வேலையை பார்க்க ஆரம்பிச்சு இது எல்லாமே ஒருபுறம் இருந்தாலுமே அதிமுகவிற்குள் உட்கட்சி பிரச்சனை என்பது மிகப்பெரிய உருவம் எடுத்திருக்கிறது அப்படிங்கிற மாதிரி பொய்யான தகவல் தினம் தினம் வெளியாகி கொண்டுதான் இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். அதாவது இந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பாகவே பார்த்தீங்கன்னா எஸ்பி வேலுமணி பாஜகவிலே இணைய போகிறார் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அது நாடாளுமன்ற தேர்தல் முடிந்து அந்த ரிசல்ட் வெளிவரக்கூடிய அந்த கால இடைவெளியிலே பார்த்தீங்கன்னா எஸ்பி வேலுமணிகள் பாஜகவிலே இணைய போகிறார், செங்கோட்டையனும் பாஜகவிலே இணைய போகிறார். அதுவுமே பாஜகவில் மிகப்பெரிய பதவிகள் தர முன் வந்தால் கண்டிப்பாக பாஜகவின் பின்னால் ஒருவருக்கு செங்கோட்டையன் தயாராக இருக்கிறார் அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு வதந்திகளை கலப்பினார். அது மட்டுமல்லாமல் எஸ்பி வேலுமணியும் தங்கமணியும் சேர்ந்து புதிதாக ஒரு அணியை உருவாக்கியிருக்காங்க. அவர்கள் சசிகலாவிற்கு ஆதரவாக செயல்பட ஆரம்பித்து விட்டார்கள். அதன் காரணமாக எடப்பாடி பழனிசாமியை கலட்டிவிட்டு அதிமுகவை 2-3 துறைகளாக பிரிக்கப் போகிறார்கள் அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு பொய்யான வதந்திகள் வெளியாகி கொண்டது அப்படிங்கிற தகவலும் அனைவருக்குமே தெரிஞ்சிருக்கும். இப்படிப்பட்ட சொல்லில் நேற்றைய தினம் செய்தியாளர்கள் சந்திப்பிலே செங்கோட்டையன் அவர்கள் பேச ஆரம்பித்திருக்கிறார். அதாவது நீங்கள் அதிமுகவிலிருந்து பிரிய போகிறீர்கள், எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லி வதந்திகள், அதாவது ஒரு தகவல் வெளியாகி கொண்டிருக்கிறது அப்படிங்கிற மாதிரி கேள்விகள் கேட்கப்பட்டதற்கு செங்கோட்டையன், அதாவது என் உடம்பில் ஓடக்கூடிய ரத்தம் அனைத்தும் அதிமுகவுடைய ரத்தம். நான் வெளியே போவது என்றால் என் உயிர் போனால் மட்டும்தான் நான் அதிமுகவிலிருந்தே வெளியேறுவேனே தவிர மற்றபடி என் உயிர் இருக்கும் வரை அதிமுகவில் தான் நான் தொடர்ந்து கொண்டே இருப்பேன். எனக்கு பதவி ஆசைகளோ அல்லது உயர் பதவி வேண்டும் என்ற ஆசை எதுவுமே கிடையாது. அப்படி ஆசைப்பட்டு கண்டிப்பாக நான் முதலமைச்சராக இருப்பேன். அது உங்கள் அனைவருக்குமே தெரிஞ்சிருக்கும். சசிகலா அம்மையார் அந்த நேரத்திலே என்னிடம் தான் முதலில் கேட்டார்கள். ஆனால் எனக்கு வேண்டாம் என்று மறுப்பு தெரிவித்து விட்டேன். அதற்கு அடுத்தபடியாக தான் எடப்பாடி பழனிசாமியிடம் முதலமைச்சர் பதவி கேட்கப்பட்டு எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். இப்ப எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுகவில் பொதுச்செயலராக பதவி ஏற்றிருக்கிறார். அவர் பொதுச்செயலராக பதவி ஏற்றதற்கு நான் முழு உறுதுணையாக இருந்திருக்கிறேன். அது மட்டுமல்லாமல் அதிமுகவை பொறுத்த வரைக்கும் இந்த தேர்தலிலே கண்டிப்பாக வெற்றி அடைய வேண்டும் அப்படின்னு சொல்லி அனைவருமே உழைக்க ஆரம்பித்து விட்டோம். இப்ப இருந்து 2024 தேர்தலாகட்டும், அதற்கு முன்பு வந்த தேர்தலாகட்டும், தோல்வி என்பது நிரந்தரமான ஒரு தோல்வி என்பது கிடையாது. 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக மாபெரும் ஒரு வெற்றியை பெற வேண்டும் அப்படிங்கிறது தான் எங்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய வெற்றியாக பார்த்து வேலைகள் பார்த்து கொண்டிருக்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு சூழலை அடுத்து வரக்கூடிய வதந்திகள், அதாவது தினம் தினம் வதந்திகள் என்பது பரவி கொண்டுதான் இருக்கிறது. அதை யாரும் நம்ப வேண்டாம். என்னுடைய முழு ஆதரவு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எப்பொழுதுமே இருக்கும். எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்கிறாரோ அதை கேட்டுதான் நாங்கள் அனைவருமே செயல்பட்டுக் கொண்டிருக்கிறோம். எங்களுக்குள் எந்த விதமான பிரச்சனை என்பதும் கிடையாது. எங்களுக்குள் பிரச்சனை ஏற்படுத்த வேண்டும் என்று வெளியில் இருக்கிறவர்கள் நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க. அது இப்ப மட்டும் கிடையாது, எப்பொழுதுமே பிரச்சனை என்பது வரப்போவதும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி தகவலை பார்த்தீங்கன்னா செங்கோட்டையன் அவர்கள் சொல்லியிருப்பதாக ஒரு தகவலும் வெளியாகி இருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம். ஓகே गाइस, வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க. அப்படி இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க.